நேற்று ஈவினிங்கோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நேற்று ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு சைடில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தது. அதில் வந்து இந்த சங்குப்பூ, கற்பூரவள்ளி தலை இலைன்னு சொல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஈவினிங் வந்து பார்த்தா சங்குப்பூ அவ்வளோ கலர்ஃபுல்லாக பூத்திருக்கும். பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நிறைய வந்து சூப்பராக வருவா. அந்த ப்ளூ கலரை பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். சங்குப்பூவோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, ஆல்ரெடி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டெய்லி பறிக்கிற சங்குப்பூ எல்லாமே ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அதே மாதிரி தான் டெய்லி வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்ச சங்குப்பூ எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டரில் கலந்து நான் குடிச்சுக்குவேன். அப்படிலாம் ஃபேஸுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணதும் இன்றைக்கி பறிச்சதுமே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விதைகளுமே நான் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது விதைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த சங்குப்பூட விதைகள் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். ஸோ எங்கிட்ட இருக்கிற விதைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நானுமே ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் மேலே வந்து டெரஸ்க்கு வந்து போயாச்சு, கார்டன் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சின்னதாக இப்போ தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ கொஞ்சம் நிறையா வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வச்சாச்சு. மின்ட்டு, மல்லிப்பூ செடி, அதுக்கப்புறம் வந்து துளசி, தக்காளி, வெண்டைக்கான்னு சொல்லி நிறையா வந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்து ரோசஸுமே ஒரு 4-5 ரோசஸ் இருந்தது, பறிச்சாச்சு. நிறைய மொட்டுகள் வந்து வச்சுருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது பார்க்கவே. மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ஏதாவது ஒரு ஈல்டு வந்து நம்ம வந்து கார்டன் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாத்தையுமே பறிச்சுட்டு கையோடு வந்து துணி காய போட்டிருந்தேன், அதையுமே எடுத்துட்டு அப்படியே கீழே போய் கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ என் பேஜை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.